Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஸ்டார்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா? ரொம்ப நன்றி. இல்ல நீங்க டைரக்டாவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்கள் தொடர்ந்து இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு லோன் கான்செப்ட்ல போயிட்டேன். ரீபேமெண்ட் பண்றது வந்துட்டு எனக்கு ஆட்டோ டெபிட் போட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோ டெபிட் போட்ட லோனை நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி ஓகே எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரியாம என்கிட்ட காசு இருந்தால் செலவாயிடும் அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டேன். முன்னாடி பேமெண்ட் பண்ண பிறகு மறுபடியும் என்னுடைய அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் எடுத்துட்டாங்க. இப்போ நான் இந்த பணத்தை எப்படி வாங்குறது அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு ரீகேப் தான், ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஷார்ட் வீடியோ பார்த்துருந்தீங்க. முழுசா இங்க டேரக்டா வந்திருக்காங்களா அவங்களுக்கு இது ஓகே. அதாவது ஒரு லோன் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது வந்துட்டு இநாச் போட்டிருக்கீங்க, ஆட்டோ டெபிட் போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமா அதை எந்த தொந்தரவும் பண்ணாம அப்படியே விட்டுறணும். நீ உன் வேலையை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அதை விட்டுறணும். அக்கௌண்ட்ல மட்டும் ஒரு 3 நாளைக்கு முன்னதாகவே பேலன்ஸ் வச்சுக்கோங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அதே நாள் கூட வைக்கலாம். ஆனா எடுத்துட்டு நீங்க வந்துட்டு நாளைக்கு ஒருவேளை எடுக்காம போய் அது பவுன்ஸ் சார்ஜஸ் போட்டாங்கன்னா அது நம்ம மேல போட்டுருவாங்க. அவங்களே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதுக்கு தான் சொல்லுவேன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு லோன் எடுக்கக்குள்ள படிக்கணும்னு சொல்லி அந்த வகையில. ஸோ அவங்களே வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், நமக்கு பவுன்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பெனால்ட்டி இதெல்லாமே நடக்கும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணோம்னா ஒரு 3 நாளைக்கு முன்னதாகவே அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணுங்க. நீங்க இநாச்செல்லாம் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அதை வந்து டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஏன் வந்துட்டு இல்லைங்க தெரியாம நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா அது வருமா வராதோ அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஆட்டோ டெபிட் எடுப்பாங்களோ எடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு தெரியாம நான் என்ன செஞ்சுட்டேன்னா டைரக்டா போயிட்டு நான் மேனுவலா பணம் கட்டிட்டேன். இல்லைன்னா நான் அந்த அக்கௌண்ட்ல இருந்த பணத்தையே கட்டிட்டேன், நான் அக்கௌண்ட்ல ஜீரோல இருக்கு, ஆனா இங்க வந்து மறுபடியும் ரீட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுமா? ஆகும். ரீஃபண்ட் வந்து நீங்க தாராளமா வாங்கலாம். எப்படி வாங்கலாம்? இல்ல ஒருவேளை வந்துட்டு இதை வாங்காமலே விட்டுறலாமா? அப்படி வாங்காம விட்டா நமக்கு வந்துட்டு அடுத்த மாசத்துல இது டைரக்ட் ஆகாது, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு லோன் நீங்க ஆல்ரெடி வந்துட்டு இஎம்ஐ கட்டிட்டீங்க, அது வந்துட்டு ஆட்டோ டெபிட் எடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது சிம்பிளா சொல்றேன், ஜனவரி மாசம் நீங்க வந்துட்டு பேமெண்ட் பண்ணணும். அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா அவங்களே எடுத்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க, மேனுவலா ஒரு அமௌண்ட் கட்டிட்டீங்க. அடுத்தது என்ன ஆகுது, உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கிறதுனால அதே வந்துட்டு ஜனவரி 1ஆம் தேதி உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கிறாங்க. பணம் எடுத்துட்டாங்க, இப்போ வந்து டெபிட் ஆயிடுச்சு. இப்போ டெபிட் ஆயிடும், அக்கௌண்ட்லயும் பணம் டெபிட் ஆயிடுச்சு, மேனுவலாக நீங்க கட்டிட்டீங்க. ஆக மொத்தம் ஒரு 4000 8,000 ரூபாய் நீங்க கட்டிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த 4000 தேவை. இப்போ 4000 தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் எப்படியா இருந்தாலும் அந்த 4000 எங்க போய் ஹிட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 5 மாசம் டியூ போட்டிருக்கீங்கன்னா இங்க பாருங்க 5 மாசம், இந்த ஒரு மாசம் நீங்க 2 டியூவா கட்டிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல இங்க தான் கனெக்ட் ஆகும். அதாவது லாஸ்ட் மாசம் இருக்கு பாத்தீங்களா, லாஸ்ட் மாசத்துல இப்படிதான் கட் ஆகும். நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்படி கண்டினியூ பண்ணி தான் க்ளோஸ் பண்ணும். ஆனா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்க வந்து பேமெண்ட் கட்டாதீங்க. இங்க வந்துட்டு வருஷம் குறைஞ்சிரும். வருஷம் குறைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், லாஸ்ட்ல அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கிளியர் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஆயிடும். ஆனா அந்த மாதிரி எதுக்கு தேவையில்லாது, அது மட்டும் போயிட்டு இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அப்போ நீங்க வந்துட்டு ஜனவரி மாசம் அப்படின்றதுல 2 டியூ கட்டினாலும் நீங்க பிப்ரவரி மாசம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதிரி வந்துட்டு ஸோ நீங்க கட்டணும். இப்போ மே மாசம் கட்ட தேவையில்லை. இதுதான் வந்துட்டு ப்ராப்பர் வே. இதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான், இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு அதெல்லாம் தேவையில்லப்பா, அங்க எதுக்கு 4-5ஆம் மாசம் போய்கிட்டு எனக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா நானாவது எதுக்காவது யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கஸ்டமருக்கு மெயில் பண்ணலாம், இந்த மாதிரி அட்வான்ஸாக நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த பணத்தை ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு விஷயம், அவர்களுடைய பிரைவசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு அதை ரீஃபண்ட் கொடுக்கறத பண்ணுவாங்க. இது சட்டப்படி கொடுத்தாகணும் அப்படின்றது வந்து ஒரு கட்டம், அது வேற பக்கம் போயிட்டு இருக்குனாலும். ஆனா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி அட்வான்ஸா பேமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு வட்டி அதிகமாக வாங்குறாங்க, வட்டி கம்மியாக வாங்குறாங்க, ஆனால் ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன, அது கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல எப்படி வேணா இது மாறி இருக்கும், அது உங்களுடைய கம்பெனியை பொறுத்து இது மாறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ அட்வான்ஸ் பே பண்ணலாம், ஆனால் அந்த அட்வான்ஸ் பே ஜனவரி மாதம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி போகாது. ஸோ வந்துட்டு ஜனவரி மாதம் நீங்கள் வந்துட்டு ஒரு அமௌண்ட் 2 அமௌண்ட்டாக கட்டிட்டீங்கன்னா அது பிப்ரவரி மாதத்துக்கு எடுக்காது, மே மாதத்துக்கு மட்டும்தான் எடுக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோட சுருக்கம், சம்மரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இந்த டவுட்டுக்கு என்னன்னா, முதல்ல நீங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த இன்ஃபார்முக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மெயில் அனுப்புங்க. பிகாஸ் மெயில் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட். மெயில் மூலியமாக நீங்கள் அனுப்பும்போது கண்டிப்பாக 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். வரலன்னா சோஷியல் மீடியாவில் டேக் பண்ணி விட்டு பாருங்கள்.
இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் கால் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் எதுவுமே வரல அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்தது இதை ஒரு குறையா சொல்ல முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் வேணால் ஆம்டஸ்மேன்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இது போக தேவையில்லை. ஏன்னா அந்த பணம் வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் வந்தால் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அதாவது சம்மந்தப்பட்ட நிறுவனத்தில் தான் நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். இதுக்கு ஆர்பிஐ வந்து எப்பா ஒரு 4000 வாங்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக இது வந்துட்டு எப்படி இன்வால்வ் ஆவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள். அதை நான் கீழே வந்து கமெண்ட் மூலிமா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நான். வேற ஏதாவது கேள்வியாக இருந்தாலும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.